நீங்கள் சாறை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி நாங்கள் வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம். ஆனால் இன்னொன்று, எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற நச்சு பாம்புகளை அழிப்பதற்கான கூட்டணி இதுதான். எனவே அந்த காரணத்திற்காக மட்டுமே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விட மாட்டோம். நாங்கள் கடமையை செய்கிற நேரத்தில் உரிமையும் நாங்கள் கேட்போம். கடமையும் செய்யணும், கடமை தவற மாட்டோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் அவர்கள் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதிக இடங்களிலும் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலை. தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்திருக்கிறார். கரும்புச்சாறை திமுக சுவைப்பதும் சக்கையை காங்கிரஸ் பார்ப்பதும் வழக்கமாகவே உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி பேசுவதற்காக எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ரகுமான் சார், வணக்கம். இப்ப காங்கிரஸ் திடீர்னு பேசுறதுக்கு இதுக்கு என்ன காரணம்? திமுக கூட்டணியில அப்ப இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால அங்க இந்த ஒரு பிளவு ஏற்படும் நினைக்கிறீங்களா? இப்படி KS அழகிரி பேசுவதற்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. இன்னொரு 7-8 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் அதற்காக தயாராகி வருகின்றன. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதிகள் தோறும் சென்று பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார். திமுகவும் கூட பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்பாக மேற்கொண்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சென்று சந்திக்கிறார் துணை முதலமைச்சர். அதே போல விஜய் மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்திற்கு அவர் கிளம்பி இருக்கிறார். வாரந்தோறும் சனிக்கிழமையில் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். அப்ப இந்த அரசியல் களம் என்பது தேர்தலை நோக்கி சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக, நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொன்னார். அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி அவர் பேசும் பொழுது நெல்லையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஒருவர் பேசிய பேச்சு ஒன்றை சுட்டிக்காட்டினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 117 தொகுதிகளில் போட்டியிடும் நிலை வரும் என்று அவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த பேச்சு மிக முக்கியமான ஒன்று. அது பரவலாக கவனம் பெறவில்லை என்றாலும் கூட ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் 117 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் நிலை வரும் என்று கூறுகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்ற கேள்வி எழுகிறது. அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரும் கூட இப்படி காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது KS அழகிரி, அதையொட்டி KS அழகிரியும் பேசும் பொழுது, கடந்த 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்தே போட்டியிட்டு வருகிறது. அப்படி போட்டியிடுவதன் காரணமாக கரும்பு சாறை அவர்கள் பருகி சென்று விடுகிறார்கள். வெறும் சக்கையை மட்டும்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது என்பது போல அவர் பேசியிருக்கிறார். இந்த பேச்சுக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி, அதே போல ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது கூட்டணியில் அதிக இடங்களை பெறுவது என்கிற இந்த 2 நோக்கங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. காங்கிரஸ் மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு பல கட்சிகளும் கூட அதிக இடங்களை கேட்டு பெறுவது என்ற முனைப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் ஏற்கனவே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதாக எல்லாம் சொல்லி அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு அழைப்பு விடுத்த நிலையெல்லாம் இருந்தது. ஆக இன்றைய நிலையில், இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. 2 பிரதான கட்சிகளை விட்டுவிட்டால், திமுக அதிமுக இந்த 2 பிரதான கட்சிகளை விட்டுவிட்டால் மற்ற கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது இரண்டாவதாக இந்த KS அழகிரியினுடைய பேச்சினுடைய சாரமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக இந்த KS அழகிரி அவர் 2006 தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் போட்டியிட்டது,
2011 எத்தனை இடங்களில் போட்டியிட்டார்கள், 2016, 2021 என்று அவர் வரிசையாக அந்த பட்டியலிடுகிறார். அப்படி பட்டியலிடுகின்ற பொழுது இந்த 2006 வந்து 48 தொகுதிகளாக இருந்தது 2021 எவ்வளவு தொகுதிகளாக சுருங்கி இருக்கிறது, ஏற்கனவே கொடுத்து வந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையும் சுருங்கி வருகிறது என்கிற இந்த ஒரு அதிருப்தி குரலையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆக அந்த கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெறுவது என்பது தொடர்பான நகர்வாகவும் நாம் இதை கருத முடியும். இதைவிட மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அது திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் திமுக கூட்டணியில் இல்லை என்றால் அதிமுகவோடு கூட்டணி சேரலாம். அதுவே ஒரு வாய்ப்பு, பொதுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அங்கு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. எனவே இவர்களுக்கு வேறு வழி இல்லை, திமுக கூட்டணியோடு தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு, அதுவும் விஜய் வந்து இந்த பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொள்ள தொடங்கியதன் பிறகு கூட்டணிக்கான மற்றொரு வாய்ப்பு உருவாகி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறிவிட்டார், ஓபிஎஸ் வெளியேறிவிட்டார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். பாமக வந்து இன்னும் கூட்டணியை தெளிவாக உறுதிப்படுத்தவில்லை. தேமுதிகவும் இன்னும் யாரோடும் சென்று கூட்டணி சேரவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் விஜய் பக்கம் நகரக்கூடுமா அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்ற அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி எழாமல் இல்லை. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் கூட கூட்டணிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லும் பொழுது தாவேகாவுடன் கூட்டணி சேராது என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. மறைமுகமாக இப்படிப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. தாவேகா தரப்பில் காங்கிரஸ் எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்து விடலாமா என்பது போல அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காரணம், விஜய் அவர் பேசும் பொழுது திமுகவை அவர் அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் விமர்சிக்கிறார். ஆனால் அதிமுகவை அவர் விமர்சிக்காமல் இருந்தால் தற்பொழுது அவர் அதிமுகவையும் கூட விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். என்றாலும் கூட காங்கிரஸ் பற்றி அவர் எதுவும் பேசுவதில்லை. ஏற்கனவே ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அறிந்தது. இவர் டெல்லி சென்று ராகுல் காந்தியவே சந்தித்து வந்தார். விஜயவே காங்கிரஸ் கட்சிக்குள் இழுப்பதற்கெல்லாம் முயற்சி நடைபெற்றதெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி ஒரு நெருக்கம் அவர்களுக்குள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட்டணிக்கான மற்றொரு வாய்ப்பு என்று தாவேகாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இந்த KS அழகிரியினுடைய பேச்சினுடைய முக்கியத்துவத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெறுவது என்கிற ஒரு நிலையில் அவர்கள் திமுக கூட்டணிக்குள் நகர்வுகளை செய்யக்கூடும். அதன் வழியாக அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும். அது மட்டுமல்ல, தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிமுகவோ திமுகவோ யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவது என்கிற நிலை மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக பிரதான கட்சிகளாக இருந்தாலும் கூட கூட்டணி வலுவாக இருக்கிற கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற ஒரு நிலை தொடர்ச்சியாக அந்த தேர்தலில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திமுக கடந்த தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து வெற்றியை ஈட்டி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த வலுவான கூட்டி தான் திமுகவுக்கு பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது என்று சொல்லும் பொழுது கூட்டணி பலம் என்பது மிக முக்கியம். இப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் புதிதாக கூட்டணியில் கட்சிகளை சேர்ப்பதற்கே முயற்சி நடைபெறும் பொழுது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை கூட்டணியில் இருந்து அவர்கள் விட்டு விட்டால் என்றால் அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழலும் கூட உருவாகும். எனவே கூட்டணிக்குள் கட்சிகளை தக்க வைப்பது என்பதுதான் கட்சிகளுடைய பிரதான நோக்கமாக இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழலிலும் கூட இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்வதும், அதே போல தொகுதிகளுடைய எண்ணிக்கை அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் குறைந்து வந்ததை சுட்டிக்காட்டி நாங்கள் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் என்று பேசுவதும் கூட இந்த கூட்டணி பேரத்திற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தாவேகா என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி புதிதாக தனியாக ஒரு கூட்டணி விஜய் அதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். தங்களுடைய கட்சி அந்த அமைக்கிற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேறு சில கட்சிகளும் கூட கூட்டணியில் இன்னும் உறுதிப்படுத்த இருக்கக்கூடிய சூழலில் மூன்றாவதாக ஒரு வலுவான அணியை உருவாக்கி விடுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்படி இந்த 2 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்வதற்கு ஒரு சரியான வாய்ப்பு இல்லாத நிலையில் திமுகவில் நீடிக்கிறது. ஆனால் மற்றொரு வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பையும் அவர்கள் பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அர்த்தத்தில் விரைவில் விஜயுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று கூட சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த KS அழகிரியினுடைய பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. ஹர்ஷினி.